நல்ல புசு புசுன்னு சோளா பூரி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 500 கிராம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ரவா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அழுத்தமாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக தண்ணியாக பிணைஞ்சிடாம கொஞ்சம் ஹார்டாக பிணைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கனாக்கா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். இது பூரிக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நல்லா உருண்டை பண்ணி ரெடி பண்ணி இதையும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ ஒரு பாலை எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி வளர்க்குற மாதிரி இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக வளர்த்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்ல புஷ்ஷுன்னு வரும். இதை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் போட்டு 2 பக்கமும் சூப்பராக பொரிச்சு எடுத்துருங்க. புசு புசுன்னு சோளா பூரி வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஹோட்டலில் போய் சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சென்னா மசாலா பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி